வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டி தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் மாதிரி தேர்வு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காணொளி பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒரு பேப்பர் ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் தான் நான் ரீட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். நீங்கள் 30க்கு எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கணும். நம்ம இப்போ நம்ம தவறு பண்ணால் திருத்திக்கொள்ளலாம். எக்ஸாமில் யாரும் தவறு பண்ணக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் நம்ம மாதிரி தேர்வு கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸ்டேரிங் கடினமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது டயரின் காற்றழுத்தம் குறைவாக இருப்பதால், டயரின் காற்றழுத்தம் அதிகமாக இருப்பதால், டயரில் காற்று இல்லாமல் இருப்பதால், எரிபொருள் இல்லாமல் இருப்பதால். ஓகேவா? ஸ்டேரிங் கடினமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 71க்கு ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. 72 ஆக்சிலேட்டர் பெடலை தளர்த்தியுடன் ஏற்படும் தடை டேஸ் சுழலுவதை கட்டுப்படுத்துகிறது. ஆக்சிலேட்டர் பெடலை தளர்த்தியுடன் ஏற்படும் தடை டேஸ் சுழலுவதை கட்டுப்படுத்துகிறது. பின் சக்கரங்கள் ஏ, பி முன் சக்கரங்கள், சி ஆக்சிலேட்டர், டி என்ஜின். மூணாவது கொஸ்டின் 73 2 அல்லது 3 முறை பிரேக் பெடலை விட்டுவிட்டு உபயோகிப்பதால் டேஸ் சறுக்குவதில்லை. வாகனம், பயணிகள், சக்கரங்கள், ஓட்டுநர். 2 அல்லது 3 முறை பிரேக் பெடலை விட்டுவிட்டு உபயோகிப்பதால் டேஸ் சறுக்குவதில்லை. ஓகேவா? அடுத்து 74 அவசர காலங்களில் ஒலி எழுப்பி வேகமாக செல்லும் வாகனங்கள் ஆம்புலன்ஸ், போலீஸ் வண்டி, தீயணைப்பு வண்டி, மேலே உள்ள அனைத்தும். அவசர காலங்களில் ஒலி எழுப்பி வேகமாக செல்லும் வாகனங்கள் ஆம்புலன்ஸ், போலீஸ் வண்டி, தீயணைப்பு வண்டி, மேலே உள்ள அனைத்தும். கனரக வாகனங்களில் ஓட்டுநர் இருக்கையின் சாய்மானம் டேஸ் டிகிரி இருக்க வேண்டும். கனரக வாகனங்களில் ஓட்டுநர் இருக்கையின் சாய்மானம் டேஸ் டிகிரி இருக்க வேண்டும். 180 டிகிரி, 90 டிகிரி, 60, 30. கனரக வாகனங்களில் டேஸ் கீர்கள் பயன்படுத்தப்படுகிறது. 5 கீர்கள் மட்டும். 5 ஃபார்வர்டு கியர், 1 ரிவர்ஸ் கியர், 3 ஃபார்வர்டு கியர், 1 ரிவர்ஸ் கியர், 1 ரிவர்ஸ் கியர் மட்டும். சரிங்களா? ஆப்ஷன் 5 கியர் மட்டும். 5 ஃபார்வர்டு கியர், 1 ரிவர்ஸ் கியர், 3 ஃபார்வர்டு கியர், 1 ரிவர்ஸ் கியர், 1 ரிவர்ஸ் கியர் மட்டும். ஓகே. அடுத்து கொஸ்டின் லைலின் வாகனத்தின் உயரம். லைலின் வாகனத்தின் உயரம் 2.7, 2.5, 2.8, 2.9. செங்குத்தான மேடுகளில் ஏறும்போது கனரக வாகன டேஸ் கீரை உபயோகிக்க வேண்டும். செங்குத்தான மேடுகளில் ஏறும்பொழுது கனரக வாகனங்களில் டேஸ் கீரை உபயோகிக்க வேண்டும். 2வது, 1வது, 5வது, 4வது. சாலைகள் டேஸ் வகைப்படும். ஆப்ஷன் ஏ 2, 3, 5 பல வகைகள். ஓட்டுநருக்கு வழிகாட்டியாகவும் எச்சரிக்கையாக இருப்பது சாலைகள், சாலை குறியீடுகள், சாலை வழிமுறைகள் எதுவும் இல்லை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சாலைகள் சேரும் இடம், சாலை விதிகள், சாலை சந்திப்பு, சாலை கட்டுப்பாடு எதுவும் இல்லை. அடுத்து மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 2வது அத்தியாய டேஸ் பிரிவுகள் உள்ளது. மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 2வது அத்தியாய டேஸ் பிரிவுகள் உள்ளது. ஏ 25, பி 26, சி 28, டி 30. மத்திய மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 127 குறிப்பிடப்பட்டிருப்பது எந்த ஒரு நபரும் வாகனத்தின் கூரை மீது அமரக்கூடாது, பேனட்டின் மீது அமரக்கூடாது, எந்த ஒரு நபரும் படிக்கட்டு மீது நின்று கொண்டு பயணம் செய்யக்கூடாது, மேலே உள்ள அனைத்தும். மத்திய மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 127 குறிப்பிடப்பட்டிருப்பது எந்த ஒரு நபரும் வாகனத்தின் கூரை மீது அமரக்கூடாது, பேனட்டின் மீது அமரக்கூடாது, படிக்கட்டின் மீது நின்று பயணம் செய்யக்கூடாது, மேலே உள்ள அனைத்தும். விலக்கு சிக்னல்கள் எதற்கு பயன்படுகிறது? சந்திப்புகளில் வாகனத்தை கட்டுப்படுத்த, சந்திப்புகளில் வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்த, சந்திப்புகளில் வாகனத்தின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த எதுவும் இல்லை. மத்திய மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 118 சாலை ஒழுங்குமுறை பற்றிய விதிகளை இயக்கத்துக்கு டேஸ் அரசுக்கு உரிமை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 118 சாலை ஒழுங்குமுறை பற்றிய விதிகளை இயற்றுவதற்கு டேஸ் அரசுக்கு உரிமை வழங்கப்படும். மாநில அரசு, தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு எதுவும் இல்லை. பொருட்கள் ஏற்றிச் செல்லும் நடுத்தர அல்லது கனரக வாகனத்தின் அதிகப்படியான வேகம் டேஸ் கிலோமீட்டர் ஆகும். பொருட்கள் ஏற்றிச் செல்லும் நடுத்தர அல்லது கனரக வாகனத்தின் அதிகப்படியான டேஸ் கிலோமீட்டர் ஆகும். 50, 65, 55, 60. மோட்டார் வாகன சட்டத்தையும் விதிமுறைகளையும் முதலில் மீறி நடந்தால் டேஸ் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மோட்டார் வாகன சட்டத்தையும் விதிமுறையில் முதலில் மீறினால் டேஸ் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். 1500, 1000, 5000, 500.
படத்தில் காட்டியுள்ள போலீஸ் சிக்னல் எதனை குறிக்கிறது? முன்புறம் வரும் வண்டிகளை நிறுத்துவதற்கு, பின்புறம் வரும் வண்டிகளை நிறுத்துவதற்கு, முன்புறமும் பின்புறம் வரும் வண்டிகளை ஒரே சமயத்தில் நிறுத்துவதற்கு, இடமிருந்து வலமாக திரும்பக்கூடிய வண்டிகளை நிறுத்துவதற்கு. ஸோ படத்தில் காட்டியுள்ள போலீஸ் சிக்னல் எதனை குறிப்பிடுகிறது? முன்புறம் வரும் வண்டிகளை நிறுத்துவதற்கு, பின்புறம் வரும் வண்டிகளை நிறுத்துவதற்கு, முன்புறம் பின்புறம் வரும் வண்டிகளை ஒரே சமயத்தில் நிறுத்துவதற்கு, இடமிருந்து வலதுபுறம் திரும்பக்கூடிய வண்டிகளை நிறுத்துவதற்கு. வாகன தயாரிப்பு டேஸ் மட்டும் உருவாக்கி தருவார்கள். கூண்டு, இன்ஜின், சேசிஸ், மேலே உள்ள எதுவும் இல்லை. வாகன தயாரிப்பார்கள் டேஸ் மட்டும் உருவாக்கி தருகிறார்கள். கூண்டு, சேசிஸ், என்ஜின், மேலே உள்ள எதுவும் இல்லை. பிரேக் பிடிப்பதற்கு தேவையான காற்றை உற்பத்தி செய்வது ஏர் கம்ப்ரஷர், என்ஜின், அல்டர்னேட்டர், எதுவும் இல்லை. பிரேக் பிடிப்பதற்கு தேவையான காற்றை உற்பத்தி செய்வது ஏர் கம்ப்ரஷர், என்ஜின், அல்டர்னேட்டர், எதுவும் இல்லை. கனரக வாகனங்களில் 4 ஸ்ட்ரோக் டேஸ் இன்ஜின்களும் உபயோகப்படுத்தப்படுகிறது. கனரக வாகனங்களில் 4 ஸ்ட்ரோக் டேஸ் இன்ஜின்களும் உபயோகப்படுத்தப்படுகிறது. 6 சிலிண்டர், 3 சிலிண்டர், 4 சிலிண்டர், 2 சிலிண்டர். கார், மோட்டார் சைக்கிள் பயன்படுத்தும் இன்ஜின் டீசல் இன்ஜின், பெட்ரோல், ஸ்ட்ரோக் இன்ஜின், பவர் இன்ஜின். ஆயில் ஃபில்டரில் இருந்து என்ஜின் ஆயில் கேலரிக்கு டேஸ் எடுத்து செல்லப்படுகிறது. விசையுடன், வெப்பத்துடன், குளிர்ச்சியுடன், அழுத்தத்துடன். ஆயில் ஃபில்டரிலிருந்து என்ஜின் ஆயில் கேலரிக்கு டேஸ் எடுத்து செல்லப்படுகிறது. விசையுடன், வெப்பத்துடன், குளிர்ச்சியுடன், அழுத்தத்துடன். என்ஜினில் உருவாகும் சக்தி டேஸை சுழல செய்கிறது. கிளட்ச், பிளேவில், ப்ரெஷர் பிளேட், கியர்பாக்ஸ். என்ஜினில் உருவாகும் சக்தி டேஸை சுழல செய்கிறது. கிளட்ச், பிளேவில், ப்ரெஷர் பிளேட், கியர்பாக்ஸ். தற்கால வாகனங்களில் பவர் ஸ்டீரிங் பயன்படுத்துவதற்கு காரணம் ஓட்டுநர் குறைவான திறனை செலுத்தி இலவாக வாகனத்தை திருப்ப முடியும். அதிக இயந்திர லாபத்தை ஏற்படுத்தும். ஓட்டுநர் களைப்படையாமல் எளிதாக வாகனத்தை செலுத்த முடியும். மேலே உள்ள அனைத்தும். தற்கால வாகனங்களில் பவர் ஸ்டீரிங் பயன்படுத்துவதற்கு காரணம் ஓட்டுநர் குறைவான திறனை செலுத்தி இலகுவாக வாகனத்தை திருப்ப முடியும். அதிக இயந்திர லாபத்தை ஏற்படுத்தும். ஓட்டுநர் களைப்படையாமல் எளிதாக வாகனத்தை செலுத்த முடியும். மேலே உள்ள அனைத்தும். ஏபிஎஸ் சிஸ்டம் பிரேக்கை டேஸ் பிடிக்க செய்து வாகனத்துக்கு பாதுகாப்பு தருகிறது. வேகமாக, குறைவாக, விட்டு எதுவும் இல்லை. அது ஆண்டிலாக் பிரேக் சிஸ்டம் பிரேக்கை டேஸ் பிடிக்க செய்து வாகனத்துக்கு பாதுகாப்பு தருகிறதுனா வேகமாக, குறைவாக, விட்டு எதுவும் இல்லை. கனரக வாகனங்கள் டேஸ் வகை சஸ்பென்ஷன் அமைக்கப்பட்டுள்ளது. 4, 3, 5, 2. கனரக வாகனங்களில் டேஸ் எத்தனை வகைன்னு கேட்டிருக்காங்க? 4, 3, 5, 2. வாராந்தர பராமரிப்பில் பேட்டரியில் டேஸ் அளவு சரிபார்க்க வேண்டும். டிஸ்டில்டு வாட்டர், மின்சார அளவு, அதிர்வெண் அளவு. வாராந்திர பராமரிப்பில் பேட்டரியில் டேஸ் அளவு சரிபார்க்க வேண்டும். டிஸ்டில்டு வாட்டர், மின்சார அளவு, அதிர்வெண் அளவு. வெவல்லர் மற்றும் டேஸ் பொருத்தப்பட்ட வாகனங்கள் தற்காலத்தில் உபயோகத்தில் உள்ளன. ஏர் சஸ்பென்ஷன், ஆயில் சஸ்பென்ஷன், ஷாக் சஸ்பென்ஷன், மேலே உள்ள அனைத்தும். வெவல்லர் மற்றும் டேஸ் பொருத்தப்பட்ட வாகனங்கள் தற்காலத்தில் உபயோகத்தில் உள்ளன. ஏர் சஸ்பென்ஷன், ஆயில் சஸ்பென்ஷன், ஷாக் சஸ்பென்ஷன், மேலே உள்ள அனைத்தும். என்ஜின் இயங்கும் போது என்ஜினை குளிர்விக்க ரேடியேட்டர் டேஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது. என்ஜின் இயங்கும் போது என்ஜினை குளிர்விக்க ரேடியேட்டர் டேஸ் உபயோகிக்கிறது. ஆயில், அழுத்தம், தண்ணீர், அனைத்தும். என்ஜின் இயங்கும் போது என்ஜினை குளிர்விக்க ரேடியேட்டர் டேஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த 30 கொஸ்டின் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சரை. இப்போ நம்ம ஆன்சர் செக் பண்ணலாமா? ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஐஆர்டி புக்கை பேஸ் பண்ணி இந்த மாதிரி தாங்க கேட்பாங்க. சாதாரணமாக இந்த கோர்ட் எக்ஸாம் டிரைவர் மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஐஆர்டி புக்கை பேஸ் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இதில் எவ்வளோ மார்க் இருக்கிறீங்க பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்த லெவலே போவீங்க. இப்போ நம்ம இப்போ அந்த ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இன்டிமேஷன் சொல்லிக்கிறேன். நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பாக இந்த மாதிரி 10 மாதிரி தேர்வு கொடுக்குறோம் வித்து ரியல் ஓஎம்ஆர் சீட்டோட. ஸோ அது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓஎம்ஆர் சீட் வந்துடும். 10 மாதிரி தேர்வு இருக்கும். விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அதை எழுதி பார்த்துக்கலாம். இப்போ இந்த 30 கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சரும் சொல்லிடுறேன். இப்போ வாங்க ஒன்றா பார்க்கலாம். ஸோ பேப்பர் பென் எடுத்துகிட்டு ஆன்சர் டிக் பண்ண ரெடியாக இருங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆன்சர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 71 அது நம்ம பார்த்த முதல் கொஸ்டினுக்கு 71க்கு ஏ, 72க்கு ஏ, 73க்கு பி, 74 டி, 75 சி, 76 பி, 77 டி, 78 பி, 79 ஏ, 80 சி. மறுபடியும் சொல்கிறேன், 71க்கு ஏ, 72க்கு ஏ, 73 பி, 74 டி, 75 சி, 76 பி, 77 டி, 78 பி, 79 ஏ, 80 சி. 81க்கு சி, 82க்கு பி,
83க்கு டி, 84க்கு ஏ, 85க்கு சி, 86 பி, 87 டி, 88 சி, 89 பி, 90 ஏ. மறுபடியும் சொல்கிறேன், 81க்கு சி, 82க்கு பி, 83 டி, 84 ஏ, 85 சி, 86 பி, 87 டி, 88 சி, 89 பி, 90 ஏ, 91க்கு ஏ, 92க்கு பி, 93க்கு டி, 94க்கு சி, 95க்கு டி, 96 சி, 97 பி, 98 ஏ, 99 99க்கு ஏ, 100க்கு பி. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 91க்கு ஏ, 92 பி, 93 டி, 94 சி, 95 டி, 96 சி, 97 பி, 98க்கு ஏ, 99 ஏ, 100க்கு பி. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் 30க்கு 10 கூட எடுத்துக்கலாம், 15 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கமாண்டில் தெரிவிங்க. ஸோ அப்படின்னா தான் மற்றவங்களும் ஸ்கோர் சொல்லுவாங்க. இருந்தாலும் எல்லோரும் எவ்வளோ லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வரும். மறக்காமல் நீங்கள் ஸ்கோரை நம்ம இப்போ எல்லோரும் சரிப்படுத்திக்கலாங்க. தேர்வில் நம்ம தவறு பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போ குறைஞ்ச மார்க் எடுக்கலாம், தேர்வில் அதிக மார்க் எடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய கொள்கையாக இருக்கும். அதனால் தவறாமல் எல்லாருமே எவ்வளோ ஸ்கோர் மனசாட்சிக்கு விதமாக இல்லாமல் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை கமெண்ட் பண்ணிங்க. நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நமக்கு முழுக்க ஐஆர்டி புக்கில் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதுலேருந்து தான் நம்ம மாதிரி தேர்வு ப்ரொவைட் பண்ணுறோம், சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது புத்தக அடிப்படையில் வாங்கி பயிற்சி பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஸோ இந்த காணொலி பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு தேவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.